ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், டாக்டர் ரெட்டிஸ் லேப், அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், டிவிஸ் லேப்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பிபிசிஎல், ஹீரோ மோட்டோகார்ப், கோல் இண்டியா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் இதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 166 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு 3-4 ட்ரேடிங் செஷனாகவே நெகட்டிவ் ஷேரில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 55 பாயிண்ட் ரேலியை காட்டுது. ஸோ மார்னிங் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் மறுபடியும் ஃபெல் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா விக்ஸை பார்த்திங்கன்னா 16 இருக்குது. யூஎஸ் விக்ஸ் இந்த அளவுக்கு மார்க்கெட் ஹையராக யூஎஸில் இருந்த போதுமே அது ஒரு 13 தான் இருக்குது. பட் நம்ம மார்க்கெட் கொஞ்சமாக விழுந்துட்டு இருந்த போதும் இந்தியா விக்ஸ் ஒரு 16 இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டிஸ் லேப் 177 பாயிண்ட் ரேலி ஆச்சுது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஎஸோட எஃப்டியை விஏஐ கிளாஸிஃபிகேஷன் அவங்களோட ஹைதராபாத் ஃபெசிலிட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க இந்த கிளாஸிஃபிகேஷனை கிராண்ட் பண்ணதுனால டாக்டர் ரெட்டிஸ் லேப் நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 177 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட Q3 ரிசல்ட் வந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 60% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 245 கோடியாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவிடெண்ட் ஒரு 6 ரூபா ஒவ்வொரு ஷேருக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷனை ரொம்பவே எக்ஸீட் பண்ணிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷனை விட நல்ல ரிசல்ட்டாக வந்ததுனால அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு 177 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டிவிஸ் லேப்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட்டும் வந்திருக்குது. அது 17% இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது 358 கோடியாக இருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. இது எஸ்டிமேஷனோட கம்மியாக இருந்தாலும் ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறமும் பைக்கால் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் டிவிஸ் லேப்ஸ் ரேலி ஆச்சுது. அப்புறம் பிபிசிஎல்லை பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎலோட ஸ்டாக்குக்கு அனலிஸ்ட் எல்லாமே டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் எல்லோரும் டவுன்கிரேட் பண்ணதுனால இது கொஞ்சமாக விழுந்துருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப்பை பார்த்திங்கன்னா ஒரு 221 பாயிண்ட் விழுந்துருக்குது. அதுக்கு காரணம் அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட் 51% இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ராஃபிட் 1073 கோடியாக இருக்குது. ஒரு ஷேருக்கு 100 ருப்பீஸ் அவங்க டிவிடெண்டு கொடுக்குறதா இருக்கிறாங்க. டிவிடெண்டோட எக்ஸ்டேட் பார்த்திங்க அப்படின்னா February 21, ரெக்கார்ட் டேட்டு February 21 இருக்குது. அதே மாதிரி இது ரிசல்ட் ஓரளவு நல்லபடியாக போஸ்ட் பண்ணியிருந்தாலும் அனலிஸ்ட் எல்லாமே ஹீரோ மோட்டோகார்ப்போட வேல்யூவேஷனில் நெகட்டிவாக தான் இருக்காங்க. ரொம்ப பியரிஷாக இருக்கிறாங்க அந்த ஸ்டாக் மேலே. அதனால் ஹீரோ மோட்டோகார்ப் விழுந்திருக்குது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் விழுந்திருக்குது. அவங்களோட Q3 ரிசல்ட் இருந்துச்சு. அதில் நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 9069 கோடியாக இருக்குது அவங்களோட நெட் ப்ராஃபிட்டு. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட்டு ஒரு 5.25 ருப்பீஸ் ஒரு ஷேருக்கு அவங்க கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிசல்ட் எஸ்டிமேஷனோட அதிகமாக இருந்தாலும் செல் ஆன் நியூஸ் அப்படிங்கிற கான்செப்ட்னால கோல் இண்டியா விழுந்திருக்குது. ஏன்னா எல்லாருமே நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணோன்னு ரொம்பவே புல்லிஷாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அது நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணதும் எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 126 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணுறாங்க. டிஏஎஸ் 1711 crore பை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை செல் பண்ணியிருந்தாங்க, மண்டே பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 125 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. S&P 500 நாஸ்டாக்கும் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சுது. யூஎஸ் மார்க்கெட் ரேலியானது முக்கியமான காரணம் ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டோட இம்பேக்ட் யூஎஸ் மார்க்கெட்டு கொஞ்சமாக அது முக்கியமாக டவ் ரேலி ஆகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா
பிட்காயின் வந்து 1915 பாயிண்ட்ஸ் ரேலி ஆகி 50,192 இருக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறமா பிட்காயின் வந்து 50,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து தாண்டி இருக்குது. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் இடிஎஃப்பில் வந்து இன்ஃப்ளோ வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது பிட்காயின் ஸ்பாட் இடிஎஃப் இருக்குல்ல, அதோட இன்ஃப்ளோ வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கிரிப்டோ ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து என்ன தான் ஒரு 0.76% மட்டும் விழுந்திருந்தாலும் நிஃப்டியில் வந்து இன்னையோட வீழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவாக தெரியலை. பட் அதர் இண்டெக்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ப்ராடர் மார்க்கெட் ஃபுல்லாமே வந்து பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. முக்கியமாக வந்து நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்குங்கிற இண்டெக்ஸ் வந்து 4.4% வந்து விழுந்துருந்துச்சு. ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து ஒரு 4.01% வந்து விழுந்திருக்குது. முக்கியமாக லார்ஜ் கேப் எல்லாமே வந்து விழாமல் ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த லார்ஜ் கேப்புக்கும் ஸ்மால் கேப்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி 3 செஷனில் மட்டுமே இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து 6.41 lakh crore வந்து விழுந்திருக்குது. அவங்களோட மதிப்பு வந்து இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிஎஸ்யூ செக்டாரில் இருக்கிற அந்த பெரிய செல் ஆஃப் தான் இதுக்கு முக்கியமான காரணமாக அமையுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.